ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த தொகுதி ப்ரோ? என் பேர் அழகுராஜா, சிவகாசி தொகுதி. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? எங்கள் ஓட்டு கேடிஆர் இருக்குது. ஏன் கேடிஆர்? கேடிஆர்னா எங்கள் ஊரில் ஒரு கேடிஆர் சொன்னால் ஒரு பெருமை தான். எந்த பிரச்சனை எதுனாலும் போய் கேட்டாலும் உடனே பண்ணுவார். இப்போ எந்த டொனேஷன் எதுவும் போய் கேட்டாலுமே உடனே பண்ணுவார். எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து நிற்பார் அந்த இடத்துல. அதுக்காட்டி கேடிஆர் தான் ஓட்டு. ஓட்டு. சரி, கேடிஆர் என்ன நல்லது பண்ணியிருக்காருங்க சிவகாசிக்கு? கேடிஆருக்கு வந்து இங்கேயே நல்லா பண்ணுறது, எங்கள் ஊரில் நல்லா நல்லது பண்ணியிருக்காரு. அவர் நிற்கும் போது எங்கள் ஊரில் நல்ல இது ஒரு இது என்னது ஜிம் வச்சு கொடுத்தாரு, நூலை இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாரு. எல்லாமே எங்கள் ஊரில் மவுஸ் வந்து கேடிஆர் தான் மவுஸ். கேடிஆர் நம்ம சிவாசி போட்டால் கேடிஆர் தான் மவுஸ். கேடிஆர். சரி, கேடிஆர் வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் நின்று நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் தோத்துட்டாரு. இங்கே நின்று தொகலை வேற ஒரு தொகுதி நின்று தான் செவிச்சிருப்பாரு. ராஜால் முன்னாடி தான் தோத்துருக்காரு. இப்போ அசோகன் வந்து இங்கே சரியாக பண்ணலையா? அசோகன் வந்து நமக்கு இங்கே வந்தோட்டார் எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது அசோகன் எனக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்தோட்டா இங்கிட்டு போகும்போது வரும்போது ஒரு அசோகர் எம்எல்ஏ அதுங்காட்டி தெரியும். சரி, இப்போ வந்து சிவகாசி தொகுதியில் விஜய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் சிவகாசி தொகுதிக்கு? இங்கே அவ்வளோ இம்பாக்ட் கிடையாது. சிவகாசி எடுத்துக்கிட்டாலே அவர் சிவகாசி எடுத்துக்கிட்டாலே கேட்டியாக தான் மவுஸில் இருக்கார் இப்போ வரைக்கும். அசோகரை கூட அவ்வளோ கிடையாது. இந்த பால் தொண்டை கூட முதல்ல கேட்டியாக தான். நான் முதலே அந்த ஏதோ பால் நெட்டுக்கு முதல்ல அவர் தான் கட்சியிலே போய் சொன்னாராம். அதுங்காட்டி அந்த இதை சொன்னங்காட்டி தான் இப்போ வந்து ஏடிஎம்கில் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டது வந்து விதையை போட்டிருக்காராம். கேடிஆர் தான் போட்டு கேடிஆர் தான் விதை போட்டவர். ஆனால் ரெண்டாவது இவங்க வந்து முளைச்சி வந்தங்காட்டி இவங்களை பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் கேடிஆர் தான் முதல் விதையை போட்டாராம். சரி, இப்போது கேடிஆர் வந்து திரும்ப வந்த உடனே என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக பண்ணோன்னா திட்டாங்கள மேம்பாலம் போடணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ரோடு நல்ல வசதியாக போடணும். இன்னும் பாதி ரோடு போடாமல் கிடக்கு. அவர் வந்து அந்த வீடு வந்து வரியெல்லாம் குறைப்பே அப்படின்னாரு கேடிஆர் வந்து. அது பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டாசு ஆலைகளும் நல்லா செய்வேன்னாரு. அந்த வரி இதெல்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னாரு. அதுங்காட்டி தான். ஓகே. சரி, இப்போ நீங்கள் கேடிஆருக்கு வந்து உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்கலாம். அப்படியே ஓட்டு கேட்கலாம். கேடிஆருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. ஏன் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. ஓட்டு போடணுன்னா அவர் எல்லாம் செய்கிறாள். முன்னாடி இப்போ இருக்கவங்களோட செய்யாமல் கேடிஆர் தான் முதல்ல நல்லா செஞ்சுருக்கா. இப்போ எந்த இதில் போட்டால் கேடிஆர் பேர் தான் இருக்குது அதிகமாக. இப்போ அசோகனுக்கு பேர் எதுலையுமே இல்லை, புதுசாக போட்டால் எதுவுமே இல்லை. பழசில் பாருங்கள், எது சின்ன தொட்டினாலும் அவர் பேர் தான் போட்டிருக்கு. இது இப்போ வரைக்கும் யாருமே போட்டது இல்லை, பேரே போட்டது கிடையாது. திருத்தாங்க சிவாசியில் எல்லாம் பொறுத்தவரை அவர் பேர் தான் போட்டிருக்கு. கேடிஆர் பேர் தான் போட்டு பத்திராம கோயில் அந்த ஆட்சியில் எல்லா பேர்லையும் போட்டால் கேடிஆர் பேர் தான் போட்டிருக்கு. மோஸ்ட்லி இப்போ அவருக்கு பின்னாடி கார் போனால் அதுக்கு மேலே கார் 10 கார் போகும். பையனாலும் ஃபுல்லாமே சப்போர்ட் நல்லா பண்ணுவார்.